ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாத ஒரு செய்தியை சொன்னால் அது எவ்வளவு எச்சரிக்கையானது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஃபேஸ்புக்ல வந்தா வாட்ஸ்அப்ல வந்தா ஷேர் பண்ணாதீங்க. ஆதாரம் இல்லையா, சஹீஹ் தைஃப் தெரியாதா, ஷேர் பண்ணாதீங்க. யாருக்கும் எல்லாம் குற்றத்தை சுமக்க வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி உங்களிடத்தில் வந்தாலும் எத்தி வையுங்கள். ஆனால் வமன் கذب علي متعمدا, என் மீது யார் வேண்டும் என்று பொய் சொல்கிறாரோ فليتبوأ مقعده من النار, அவர் நரகத்தில் தன்னுடைய இடத்தை ஒதுக்கி கொள்ளட்டும் என்று சொன்னாங்க. உலகத்தில் இருந்து நரகத்தில் சீட் புக் பண்ற வேலை எது தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு செய்தியை நாங்க சொல்றது. எனவே ஆதாரம் இல்லையா, என்ன திக்ர் வரட்டும், என்ன ஸலவாத்து வரட்டும், ஹஸ்ரத் சும்மா விட்டடிக்கிறார், ஆதாரம் சொல்லலண்டா ஷேர் பண்ணாதீங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லாதீங்க. ஆதாரத்தோட சொல்லுங்க, சஹீஹ் தைஃப் பார்த்து சொல்லுங்க. ஆதாரம் தெரியாதா ரசூலுல்லாஹ் விஷயத்துல பேசாதீங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்துல பேசாதீங்க, மார்க்க விஷயத்துல பேசாதீங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரின் மீது தெரிஞ்சு கொண்டு வேண்டும் பொய் சொல்லிட்டோம், ஆதாரம் இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டு பொய் சொன்னா நரகத்தில் இடத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டி வரும். இப்ப என்ன, யாரோ ஒருத்தர் சொன்னதைத்தானே நாங்க சொன்னோம், அப்ப எங்களுக்கு என்ன குற்றம் அப்படின்னு கேட்கல தானே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஹத்தஸ அன்னி பிஹதீஸின் யுரா அன்னஹு கذிபுன், பொய் என்று அறியப்பட்ட ஒன்றை என்னை தொட்டும் யாராவது அறிவிப்பு செய்தால் ஃபஹுவ அஹதுல் காதிபீன், அவர் பொய்யர்களில் ஒரு பொய்யர்ன்றாங்க ரசூலுல்லாஹ். கட்டினவர் ஒரு பொய்யரு, இத பரப்பினவர் இன்னொரு பொய்யரு. அப்ப நீங்க ரசூலுல்லாஹ்வை பத்தி, இஸ்லாத்தை பத்தி ஒரு செய்தி வரனா என்ன செய்யணும்? ஆதாரம் பார்க்கணும். புகாரில வருதா, முஸ்லிம்ல வருதா, அபூதாவுத், திர்மிதி, நசாயில வந்தா சஹீஹா தஈஃபா, தெரிஞ்சா சொல்லுவோம், பரப்புவோம், தெரியாத மௌனம் காத்துட்டு போயிடுவோம். அல்லாஹ் கேட்க போறது, இதை சொன்னியே உனக்கு ஆதாரம் தெரியுமான்னு கேட்டா என்ன சொல்ல போறோம்? தெரியாட்டி குற்றம். நீங்க சொல்லலன்னு அல்லாஹ் என்ன செய்ய போறது இல்ல. ஆதாரம் தெரியாத அல்லாஹ்வே நான் சொல்லல, தப்பி. ஆதாரம் இல்லாததை ஏன் சொன்னா என்று கேட்டா மர்மையில கை சேதப்பட வேண்டி வரும். எனவே ஆதாரம் இல்லையா மௌனம் காத்துருங்க. எந்த பெரிய அறிஞரா இருக்கட்டும், நான் உங்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது ஆதாரம் இல்லாம ஒன்றை சொன்னா, பெரும்பாலான புகாரியை சொல்லுவேன், குர்ஆன் ஹதீஸ் வசனங்களை சொல்லுவேன். தவறினா கூட உங்களோட கடமை என்ன தெரியுமா? ஹஸரத் சொல்லிட்டார் தானேன்னு போகக்கூடாது. ஆதாரம் என்னன்னு கேட்டுத்தான் என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்துற பக்குவம் வர வேண்டும்.